நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னா, திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா, அதற்கு நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைக்க வேண்டும். யாருடன் கூட்டணி? இதை பற்றி ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள் தெரிவித்த ஒரு அதிரடி கருத்து. இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதுக்கு முன்னால நமது விவசாய பணி எல்லாமே ஓரளவுக்கு நிறைவடைந்து விட்டது. இனிமே எளிமையான சின்ன சின்ன வேலைகள் தான். அதற்கு மத்தியில் எனது கட்சி பணி இனிமே எப்ப நான் தொடங்க போறேன் அப்படின்னா, இன்னும் ஓரிரு நாட்கள்ல, இப்ப உடனே 2 நாட்கள்ல எனது பாட்டிக்கு 14 நாள், அதாவது இந்த காரியம் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிகழ்வு இருக்கு. அதை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு எனது கிராமப்புற கலை கட்டமைப்பு, நான் ஏற்கனவே சொல்றது மாதிரி திண்ணை பரப்புரை, கிராமப்புற கருத்தரங்கு, இதன் மூலமா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி கிராம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. இதன் மூலமா நாம் தமிழர் கட்சிக்கான ஆதரவை பெருக்குவது, இதுக்கான திட்டங்களை முன்னெடுப்பது, எல்லாமே வரும் நாட்கள் செய்ய போறேன். இதை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இதை எப்படி செய்ய போறேன், எப்படி முன்னெடுக்க போறேன் அப்படிங்கறதையும் நான் உங்களோட பகிர்ந்துக்குவேன். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரா காணொலிக்குள்ள போலாம். அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், திமுக ஆட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அராஜகம், லஞ்சம், ஊழல், கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, நில அபகரிப்பு, கனிம வள சுரண்டல், இயற்கை வள சுரண்டல், இப்படி பல அட்டூழியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எப்படியாவது திமுகவை ஒழிக்கணும், திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலையில தான் பெரும்பாலான மக்கள் இருக்காங்க. ஆனா என்ன துரதிருஷ்டம் அப்படின்னா, இந்த திமுகவினுடைய வைத்திருக்கிற கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலமான கூட்டணியா இருந்துட்டு இருக்கு. அந்த கூட்டணி பலத்தால திரும்பவும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல, திட்டத்துல அவங்க இருக்காங்க. அப்ப இதை பார்க்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரும்பாலான அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் தனிச்சு நிக்க கூடாது, ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கணும், கூட்டணி வச்சாதான் திமுகவை அழிக்க முடியும், திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, அதாவது ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மட்டும்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீமான் என்னைக்கும் தனிச்சு நிக்கிறது தான் அவருக்கு கெத்து, அதுதான் அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகப்படுத்தும், அதனால அவர் தனித்தா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் தான் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. மீதி பெரும்பாலான ஊடகவியலாளர் எல்லாருமே சீமான் யார் கூடயாவது கூட்டணி வச்சாதான் திமுக ஒழிக்க முடியும், திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை முன்வைக்கிறாங்க. சரி, மற்றவர்கள் சொல்றாங்க, அது சரி. ஆனா தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் அவர்கள் இதே கருத்தை முன்வைக்கிறாங்க. சீமான், விஜய் இவங்க எல்லாம் இப்படி தனிச்சு நின்னாங்கன்னா, அதாவது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இப்படி சிதறும் போது எளிமையா திமுக வென்றுவிடும். அப்ப திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பா இருக்கும். அப்ப இதற்கான வேலைகளை தான் சீமான் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி. அதனால சீமான் யாரையாவது கூட்டணி வைக்கணும், குறிப்பா அதிமுக கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை மறைமுகமா சொல்றாங்க. மத்தவங்க சொல்றது சரி. ஆனா தமிழ் தேசியவாதியான ஒரு அரசியல் புரிதல் கொண்ட பாரிசலன் அவர் சொல்றது நமது கட்சி உறவுகளுக்கு ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. இப்ப இதை பார்க்கும்போது பெரும்பாலான பொதுமக்களுக்கும் சரி, நமது கட்சி உறவுகள் பெரும்பாலானுக்கும் சரி, ஒரு மனநிலை வரதான் செய்யும். ஆமா, இது சொல்றது சரிதானே, சீமான் தனிச்சு நின்னா, நாம் தமிழ்ச்சி தனிச்சு நின்னா திரும்பவும் திமுக தானே ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும், திரும்பி அவங்க கொடுமைகளை இன்னும் ஒரு 5 வருஷமா நம்ம எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும், அப்ப ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாதான் நம்ம திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை, ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருக்காங்க. அப்ப என்ன நம்ம பண்றது, என்ன ஒரு முடிவு இருக்கிறது, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலான நம்ம கட்சி உறவுகள் பொதுமக்கள் எல்லாமே இருக்காங்க. அப்ப இது குறித்து ஊடகவியலாளர் கேப்ரியல் சில நாட்களுக்கு முன்பு அரசியல் கருடன் அப்படிங்கிற வலையொலிக்கு கொடுத்த ஒரு நேர்காணல்ல ரொம்ப அற்புதமா, ரொம்ப அதிரடியா, ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அதனுடைய முன்னோட்டத்தை மட்டும் நான் இப்ப காமிக்கிறேன், அதை முதல்ல பாத்துருங்க. இதை பார்க்கும்போது நிச்சயம் நமக்கு எந்த ஒரு குழப்பமும், எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. ஓ, இதுதான் நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுல இருக்கலாம். அதை முதல்ல பாத்துருங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கலாம். தமிழ் தேசிய கட்சியை தாண்டி வேற திராவிட கட்சிகளோடயோ நேஷனல் பார்ட்டிஸோடய கூட்டணி வைக்க முடியாது. எல்லாம் பேசும்போது யதார்த்தமா பேசுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இம்மிடியா நமக்கு தேவைதான் சார், கூட்டணி வைக்கலன்னா எவ்வளவு நாள் எப்படியே போக முடியும், கொஞ்சம் பணம் உள்ள வர ஆரம்பிக்கணும், அதிகாரம் கையில கரெக்டா சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும், அதெல்லாம் வரும். திமுகவை வீழ்த்துவது மட்டும் தமிழ் தேசியத்தோட ரோல் கிடையாது. நாம் தமிழர் கட்சியோட பணியும் திமுகவை வீழ்த்துவது கிடையாது. ஒட்டுமொத்த திராவிடத்தையும் வீழ்த்துறது தான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட பணின்றது. அதுதான் தமிழ்நாட்டுல மாற்று வரணும்னா தனியா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதிமுகவுக்கு என்ன ஆகுது அதுன்றது உங்க கவலை கிடையாது. அதே மாதிரி திமுகவை இந்த எலெக்ஷன்ல வீழ்த்தணும்ன்றதும் தமிழ் தேசியத்தோட வேலை கிடையாது. தமிழ் தேசிய அரசியலோட வேலை என்னன்னா, இறுதியில தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வெல்ல வைக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு நீங்க திராவிடத்தை வீழ்த்தணும். நிஜமாவே திராவிடத்தை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த எலெக்ஷன்ல ஒரு ஸ்டாட்டஸ் கோ இருக்குல்ல, நான் 5 வருஷம் இருப்பேன், நீ 5 வருஷம் இருக்க, அந்த ஸ்டாட்டஸ் கோ இருக்குல்ல, அதை அதை உடைச்சீங்கன்னா போதும். அந்த 2 கட்சியில ஒன்ன காலி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக கட்சி தனியா நிக்க முடியாது. திமுக நிக்கணும்னா அதிமுக தேவை. என்ன பாத்தீங்களா, இப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு இப்ப பரவிட்டு இருக்க அந்த ஒரு கருத்துக்கு, அந்த ஒரு செய்திகளுக்கு
கேப்ரியல் அவர்கள் வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு பதில வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நிச்சயம் இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு பதில் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு, நமது கட்சி உறவுகளுக்கே ஒரு தெளிவையும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கே கூட ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி கருத்துக்கள் வரும்போது, ஆமா இல்ல இன்னொரு 5 வருஷம் எப்படா அந்த திமுக ஆட்சியுடைய குடுமையை தாங்கிறது, கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சின்னதா ஒரு எண்ணம் அப்படி ஓரமா இருந்தது. ஆனா இவருடைய இந்த கனவை பார்க்கும்போது, இவருடைய கருத்தை கேட்கும்போது, எப்பா சாமி, எக்காரணத்தை கொண்டும் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் எக்காரணத்தை கொண்டும் வந்து கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படிங்கறதுல இப்ப நான் உறுதியா இருக்கேன், தெளிவா இருக்கேன். இந்த தெளிவு, இந்த கருத்தை பார்க்கும்போது நமது கட்சி உறவுகளுக்கு நிறைய பேருக்கு நிச்சயம் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, இதுக்கு வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் பாடம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தல் வருது. அதற்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த கடந்த 2006 இருந்து 2011 வரைக்கும் அந்த திமுக ஆட்சியில பல கொடுமைகள் நடக்குது. மின் வெட்டிலிருந்து நில அபகரிப்பு, கொலை, கொள்ளை, பல வன்முறைகள், இப்படி பல விஷயங்கள் நடக்கும் போது அப்ப மக்களுடைய மனநிலை இதே மாதிரிதான் இருந்தது. திரும்பவும் வந்து இந்த திமுக ஆட்சி வந்து நம்மளால தாங்க முடியாது, அப்ப இந்த திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அப்ப ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல விஜயகாந்த் அவர்கள் வந்து 2006 தான் முதல் தேர்தல் போட்டிட்டாங்க. 2009 வந்து தனிச்சு தான் நின்னாங்க. அப்ப விஜயகாந்தோட நிலைப்பாடு என்ன எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன், நான் வந்து மாற்று, நான் தான் மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொள்கை முன் வச்சுதான் 2006, 2009 இந்த 2 தேர்தலையுமே தனிச்சு வந்து போட்டிட்டாங்க. 7.5%, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2009 10% வாங்கியிருந்தாங்க. அந்த சமயத்துல பல பேர் இதே மாதிரி தான் இன்னைக்கு செய்தி ஊடகங்கள், அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்களோ இதே கருத்து அன்னைக்கு வந்து முன் வச்சாங்க. நீங்க வந்து இன்னைக்கு திமுகவை வந்து ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சுதான் ஆகணும், நீங்க வந்து தனிச்சு நின்னா இந்த உங்களால வந்து வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து முன் வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் மண்டைய கழுவி, விஜயகாந்தோட மண்டைய கழுவி எப்படியோ அதிமுக கூட வந்து கூட்டணி வைக்க வச்சாங்க. தேமுதிக வந்து ஒரு 41 இடங்களை பெற்று அதுல 29 இடங்களை வந்து வென்றாங்க, எதிர்கட்சி தலைவரும் ஆனாங்க. ஆனா கடைசியில என்ன ஆனிச்சு அப்படின்னா, அதாவது எப்ப இந்த 10% முடிஞ்சு பாத்தீங்களா, அது திரும்பவும் கீழே இறங்க, அந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது இறங்க ஆரம்பிச்சது. திரும்பவும் 7.5, அதுக்கப்புறம் 5.5, இப்ப இன்னைக்கு கடைசியா 2, 2.5 அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்குது. இப்ப இதே ஒரு சூழ்நிலை தான் நாம் தமிழ் கட்சியும் இன்னைக்கு அதிமுக கூட கூட்டணி வச்சா இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்க நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது அப்படியே பின்னோக்கி மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி செல்லும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுதான் நான் சீமான் அவர்கள் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாம் பாடமா எடுத்துக்கிட்டு தான் நான் எக்காரணத்தை கொண்டு வந்து கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா தெளிவா இருக்காரு. இந்த தேர்தலில் ஜெயிக்கலாம் என்ன, அடுத்த தேர்தலில் ஜெயிச்சுட்டு போறேன் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. அப்ப அந்த வாதங்கள் முன் வைக்கிறாங்கல்ல, இன்னும் 5 வருஷம் திமுக ஆட்சி அந்த குடும்பம் வந்து தாங்கணும் அப்படின்னா தாங்கட்டும், மக்கள் வந்து அனுபவிக்கிட்டோம். மக்கள் ஒரு வேலையை உணர்ந்தாங்க அப்படின்னா இந்த தேர்தலே, இந்த 2026 தேர்தலையே மக்கள் வந்து உணர்ந்து நாம் தமிழ்ச்சி வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து அவங்களுக்கான நல்ல ஒரு ஆட்சியை வந்து அவங்களே தேர்ந்தெடுக்கட்டும். இல்ல அப்படின்னா அனுபவிக்கிட்டோம், இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சியில வந்து அனுபவிக்கிட்டோம். இப்பயே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு, இன்னும் எப்படி அடுத்த ஒரு 5 வருஷம் ஆண்டாங்கன்னா எப்படி ஒரு 15 லட்சம் 20 லட்சம் கோடி கடன் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல பொருளாதார ரீதியிலும் சரி பல வகையிலையும் கொடுமைகளை வந்து வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு பட்டு திருந்துட்டோம். அதன் பிறகாவது நாம் தமிழ் கட்சியினுடைய அருமையை வந்து உணர்ந்து அதுக்கப்புறம் 2031 தான் ஜெயிச்சுட்டு போறோம். என்னன்னா இன்னைக்கு ஜெயிக்கிறது இன்னொரு 5 வருஷம் கழிச்சு ஜெயிச்சாலும் நம்ம கொள்கை தனித்துவம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கும், நம்ம நினைச்சதை அப்பதான் செய்ய முடியும். ஆனா சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, நான் நினைச்சதை வந்து நான் செய்யணும், நான் கூட்டணிக்கு போயிட்டேன்னா நான் நினைச்சதை செய்ய முடியாது, நான் வந்து கை கட்டிட்டு தான் இருக்கணும், அப்ப நான் நினைத்த கொள்கைகளை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா நான் வந்து முதல்வராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, கூட்டணி அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா, கூட்டணி என் தலைமையில, நாம் தமிழ் கட்சி தலைமையில கூட்டணி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விருப்பப்படுறாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி வந்து குறைந்தபட்சம் ஒரு 15% வாக்குகள் வாங்கிட்டாங்க அப்படின்னா மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த சிறிய கட்சிகள் வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரி, நாம் தமிழ் கட்சி கூட கூட்டணி வச்சா, சீமான் கூட கூட்டணி வச்சா வந்து வெல்லுவாங்க, நாமளும் வெல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வர்ற வரைக்கும் நம்ம வந்து தனிச்சுதான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை தான் நம்ம வந்து செய்யணும். அதனாலதான் வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி குறைந்தபட்சம் ஒரு 15%க்கும் அதிகமான வாக்குகளை இருந்து நம்ம வாங்கி காட்டிட்டோம் அப்படின்னா மற்ற இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே நாம் தமிழ் கட்சி மீதும் சீமான் மீது நிச்சயம் ஒரு நம்பிக்கை வரும். அதன் பிறகு நாம் தமிழ் கட்சி தலைமையில கூட்டணி ஒண்ணு அமையும். அந்த கூட்டணி 2031 உறுதியா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அதே சமயத்துல இந்த இன்னும் ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்கு அப்படிங்கும்போது இன்னும் பல கொடுமைகளை வந்து அனுபவிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது இயல்பாகவே மக்களுடைய வெறுப்பு அப்படிங்கிறது அதிகமாயிரும். அதே சமயம் இந்த அதிமுக அப்படிங்கிற இந்த திராவிட கட்சி அப்படிங்கிறது அழிவை நோக்கி போயிட்டு இருக்கும். அப்ப இயல்பாகவே 2031 நாம் தமிழ்ச்சி அப்படிங்கிறது வெல்வதற்கு தனித்து நின்று, இல்லைன்னா நாம் தமிழ்ச்சி தலைமையிலான கூட்டணி வெல்வதற்கு மிகப்பெரிய ஒரு அருமையான புராண வாய்ப்பாக இருக்கும். இதைத்தான் நான் சீமான் அவர்கள் வந்து முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தெரியாத பல பேர் தான் இப்ப இந்த 2026 தேர்தலே திமுக ஒழிக்கிறது, கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பல்லவியை பாடிட்டு இருக்காங்க. அதனால அந்த கட்சி உறவுகள் இதுல தெளிவா இருங்க. நாம் தமிழ் கட்சி இந்த 2026 தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது மாதிரி தனித்து தான் களமாடும். அண்ணன் சீமான் அவர்களுடைய விருப்பப்படி, ஆசைப்படி அந்த 15% தாண்டுவதற்கான அந்த முயற்சியை வந்து நம்ம முன்னெடுக்கணும். நிச்சயம் அதை செய்துட்டோம் அப்படின்னா மற்ற இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே நமது தலைமையில, நாம் தமிழ்ச்சி தலைமையில கூட்டணிக்கு வருவாங்க. 2036 நம்ம வந்து நிச்சயம் வெல்லுவோம். ஒரு நிலையான ஆட்சி, நிலையான தமிழ் தேசிய ஆட்சி அப்படிங்கிறது நிச்சயம் அமையும்.
நிச்சயம் அதற்கான முயற்சிகளையும் அதற்கான வழிவகைகளையும் நம்ம முன்னெடுப்போம். சரி நண்பர்களே, நிச்சயம் இந்த கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த ஒரு காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.